Hello, vanakkam. Good, good day to everyone. Today we are having around 6 horoscopes. 6 ஜாதகங்கள் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா நிறைய இருக்கு. அதுல 6 தான் என்னால எடுக்க முடிஞ்சது. அதுல முக்கவாரம் எல்லாமே சவுத் சைட்ல தான் வந்திருக்கு. Almost 6 horoscopes I am going to take today, out of which 4 are from Tamil Nadu, 2 are from Kerala, place of birth wise. So as I can speak in Malayalam also, so it's not a problem. So in case you need if I will just shift between English and Malayalam, okay, for those people who are born in Kerala. For the others, I will talk in Tamil. Okay, so there are 6 horoscopes, and I will start first with, I will also share the screen. The first horoscope is from Sai Vishnu Priya. Sai Vishnu Priya, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நான் ஸ்கிரீன்ல போடுறேன், பாருங்க. பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஜாதகம் கரெக்டா நீங்க தான் பார்த்துக்கணும் உங்க ஜாதகத்தை, சரியா? உங்களுடைய இது வந்து நான் இதுங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், டார்ச் எடுத்துக்கிறேன். சரி, லக்னம் வந்து மகர லக்னம். லக்னம் மகர லக்னம். மூன் வந்து சந்திரன் வந்து சித்திர நட்சத்திரத்துல துலா ராசியில இருக்காங்க. அதான் உங்களுடைய ஜாதகம், கரெக்டா? சரி, இனி நம்மளுடைய ட்ரைபாட் அஸ்ட்ராலஜிக்கு போயிடுவோமா? 3 வில்லன்கள் யாரு உங்களுடைய ஜாதகத்துலங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ நேரடியாக அதுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதக அமைப்பு நான் வரும்போதே உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்ன அப்படிங்கிறது, சரியா? சரி, இப்போ வில்லன் நம்பர் 1 கண்டுபிடிக்கணும். வில்லன் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சனி பகவான். சனி யாரு? ஓகே, எங்க இருக்காரு? 11வது பாவத்துல. அப்ப சனி யாருங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். சனி வந்து உங்களுக்கு லக்னாதிபதி, 2ஆம் பாவாதிபதி. 2ஆம் பாவம் அப்படிங்கிறது குடும்பம் உங்களுக்கு. அதுல இன்னொன்னு வந்து அதுல 2ஆவதுக்கு கோலாடு அவரு சனி பகவான். 2ஆம் பாவத்துக்கு கோலாடு. இந்த 2ஆம் பாவத்திலே வந்து 10ஆம் பாவத்தின் ஆருடமும் இருப்பதனால உங்களுடைய ப்ரொஃபஷனல் மேட்டர்ஸ்க்கும் வந்து சனி பகவான் தான் ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். ஸோ அதுல முதல் இடத்துலயே வந்து தடங்கள் வந்து விடுகிறது. லக்னாதிபதியே வந்து தடங்கள்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. உங்களை லக்ன பாவத்திற்கு, அதாவது மகரத்திற்கு இந்த பாவம் வந்து பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்துல லக்னாதிபதி அமர்கிறார். அந்த லக்னாதிபதியே வந்து ஸ்ட்ரகிள் கொடுக்குறாரு. இதுல ஃபேமிலி விஷயத்துல, சாப்பிட்ற விஷயத்துல, ஃபுட்டு, ஸ்பீக்கிங், இதெல்லாம் 2ஆம் பாவம் இல்லையா? குடும்பம், இதெல்லாம் 2ஆம் பாவம். ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து வேறங்கிறதுனால நான் உங்களுடைய அந்த மேட்டர்ஸ்க்கு நான் போகல. ஏன்னா உங்களுடைய இது சாட்டர்ன் வந்து உங்களுடைய ஆத்மகாரகர், சோல் ஆக்சுவலா. ஸோ அந்த மேட்டருக்கு நான் போகல. பட் என்னவோ சம் ஃபேமிலி ரிலேட்டட்ல சில ஸ்ட்ரகிள் எல்லாம் தெரிகிறது. ஃபேமிலி மட்டும் இல்லாம சில இந்த 10ஆம் பாவத்தினுடைய ஆருடம் அங்கேயே இருக்கிறதுனால அதை வந்து ராஜ்ய பாதம்னு சொல்லுவோம். ராஜ்ய பாதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராஜ்யம் என்னவா இருக்க முடியும்? நம்ம ப்ரொஃபஷன் தான் நம்மளுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அப்படியே லைட்டா ஆட்டி விட்டா என்ன ஆயிரும்? நம்ம வந்து அரண்மனையில இருந்து கீழே விழுந்துருவோம் இல்லையா? அந்த கிரகம் தான் உங்களுக்கு முதல் சனி பகவான். அவர் வந்து ஸ்ட்ரகிளை மட்டும் கொடுக்குறாரு, சரியா? பல விதத்துல இன்னல்களை தராரு அவரு. சரி, உங்களுடைய ஜாதகம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஜாதகமாங்கிறது ஃபர்ஸ்ட் நான் பார்த்து சொல்லிடுறேன். அது முன்னாடியே பார்த்தாச்சு, அது இல்ல. சில பேருக்கு வந்து ரொம்ப கடுமையான ஹாரோஸ்கோப்பா இருக்கும். இது உங்களுடைய இதுல அந்த மாதிரி இல்லை. அதுல முதல் ரிலீஃப் உங்களுக்கு. சரி, 2வது ஃபர்ஸ்ட் ரிலீஃப் உங்களுக்கு அது ரொம்ப சிவியரிட்டி, ரொம்ப பயங்கரமான கடினமான ஜாதகமானு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறேன். சரி, வேற ஏதாவது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய லெவல்ல ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகளா எதுவும் இல்லை. சரி, பட் ஆனா குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபஷனும் அந்த ஆர்வம் அங்கேயே இருக்கிறதுனால அதுவும் சில பிரச்சனைகளை காட்டுது. ஓகே, நீ அடுத்தது வந்து பாபங்களை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரியன் யாரு உங்களுக்கு அப்படின்னா 8ஆம் பாவாதிபதி. அந்த 8ஆம் பாவாதிபதியும் அதே 2ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ சில பாவங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. சரி, அவர் வந்து சில சின்ஸ் வந்து கமிட் பண்றாரு, ரைட்டு. மெர்க்குரி வந்து 6ஆம் பாவாதிபதி, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய இமேஜ் ஆல்சோ. 9வது பாவாதிபதியும் அவரே. அப்ப அந்த 9வது பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியான மெர்க்குரி போய் யாரு கூட உட்கார்ந்து இருக்காரு? சின் கூட போய் உட்கார்ந்து யாரு? சூரியன் கூட. அதுவும் ப்ரொஃபஷனல் இமேஜினுடைய இடத்திலேயே போய் உட்கார்ந்து இருப்பது சில விதமான பிரச்சனைகளை காட்டுகிறது. சரி, மிக முக்கியமான அடுத்த வில்லன், மெயினான வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜூபிட்டர். ஜூபிட்டர் எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் பாவத்துல. சரி, 3ஆம் பாவத்துல 3ஆம் பாவம் என்பது குருவுக்கு வந்து மரணகாரகர் ஸ்தானம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய பாவங்கள் நாசமாகப்படும். அவர் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அவருடைய ஓனர்ஷிப் ஹவுஸ் இதெல்லாத்தையும் அது நாசம் பண்ணிவிடும். அப்படிங்கும் போது உங்களுடைய ஜூபிட்டர் வந்து 12வது பாவாதிபதியும் உங்களுடைய 3வது பாவாதிபதியும் அதே ஜூபிட்டர் தான். அந்த ஜூபிட்டர்ல வந்து 12வது பாவத்தினுடைய ஆருடமும் வருகிறது. அந்த 12வது பாவம் அப்படிங்கிறது தான் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் என்று சொல்லக்கூடிய ஃபாரின் ஜேர்னி. அப்ப அந்த ஃபாரின் ஜேர்னியில பனிஷ்மெண்ட் வந்து விடுகிறது. யார் மூலியமாக? குரு மூலியமாக. அந்த குரு யாரு கூட உட்கார்ந்து இருக்காரு? ராகு கூட. குரு சண்டால யோகம் என்று சொல்வார்கள் அதற்கு. அந்த யோகம் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. எனக்கு தெரிந்து இந்த வில்லன்ல மெயினான வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். அப்ப அந்த ஜூபிட்டர் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பது, அதுவும் 12வது பாவத்தினுடைய ஆருடத்தில் உட்கார்ந்து இருப்பது, சந்திரன்ல இருந்து 6ஆம் பாவத்தில் இருப்பது, இதையெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருகிறது என்பதை காட்டுகிறது. ஒன்று. 2வது, நான் சொன்ன மாதிரி இந்த குடும்ப அமைப்புக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து சில பிரச்சனைகளை காட்டுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து இந்த திருமணம், ஃபேமிலி லைஃப் இதுல எல்லாம் வந்து சில குளறுபடிகள்லாம் இதுல இந்த ஜாதகருக்கு வருகிறது அன்பார்ச்சுனேட்லி. பிளஸ் அதே வந்து இந்த ப்ரொஃபஷன் மேட்டர்ஸ்லயும் அதே வந்து வருகிறது. இது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருகிறது. இனி என்னுடைய தசையை போகாம, சார் என்ன சார் நீங்க சொல்ற தசையெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? என்னுடைய தசை அது வேற லெவல். சரி, இன்னைக்கு வந்து நார்மலா பாக்கி உள்ள ஜோதிடர்கள் பார்க்கும் தசையான விம்சோத்ரி தசை என்று சொல்லக்கூடிய அந்த தசையே பார்க்கிறேன். உங்களுடைய சாட்டிஸ்பாக்சன், ஏன்னா உங்க லாங்குவேஜ் அது தானே. அப்ப அதுல பார்த்தோம்னா ஜூபிட்டருடைய மகாதசை நடக்கிறது. அப்ப எப்ப 3/5/2005 இருந்து 3/5/2021 வரைக்கும் ஜூபிட்டருடைய மகாதசை நடந்து கொண்டிருக்கிறது. ஜூபிட்டர் யாரு? மெயினான வில்லன். அப்ப அவர் எப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா ராகு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 11/8/2018 ராகு வந்த உடனே அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வேலை என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 3ஆம் பாவத்தை நிலைக்குலைய செய்வது. 3ஆம் பாவத்தை நிலைகுலைய செய்வது என்பது எப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 4வது பாவம் என்பது நம்மளுடைய ஸ்டேயிங் ஹவுஸ். நம்ம எங்க நம்ம இருக்கோமோ அதை வந்து 4வது பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம். அந்த பாவத்திற்கு அந்த 12வது இடமாகிய பாவத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 4ஆம் பாவம் ஆட்டம் கண்டுரும். அப்ப அந்த வீடு தங்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு ஆட்டங்கண்டு விழுந்து விடுகிறது, பிரச்சனை ஆகி விடுகிறது. 2வது, அந்த 12வது பாவத்தின் ஆருடம் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறனாலையும், ஜூபிட்டர் வந்து ராகு கூட போய் உட்கார்ந்து இருக்கிறனாலே ராகு வந்து ஃபாரின் கிரகம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஆருடம் 12வது பாவத்தின் ஆருடமும் அங்கே இருக்கிறனாலையும் பாக்கி சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து அந்த சனி பகவான் ராகு மூலியமாகவே, அந்த ராகு யாருன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஆருடத்தின் முதல் ஆளு. ஆக்சுவலா அவர் வேற. இந்த இடத்துக்கு, அதாவது தொழில் ஆருடம் வந்திருக்கிற இடத்துல மெயினான லார்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. அவர் போய் ஜூபிட்டர்ல உட்கார்ந்த உடனே அந்த டைம் வந்த உடனே உங்களை போட்டு தள்ளிட்டாரு. ஆக்சுவலா உங்களுடைய ஃபாரின் ஜேர்னி ஹஸ் எண்டட். அப்ப இது 11/2/2018 இருந்து 3/5/2021 வரைக்கும் அதே தசை தான் நடக்க போகுது. அப்போ இந்த தசையில மேக்சிமம் நம்ம வந்து மறுபடியும் ஃபாரின் ஜேர்னியோ மறுபடியும் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி டஃப் டு கெட் இட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த டைமை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வெளியில வரணும். ஓகேவா? ஏன்னா உங்களுடைய மெயினான வில்லன் வந்து இப்போ பவர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு எங்க இதுல. 2வது, இந்த பாவத்தை செய்திருக்கும் அந்த கிரகம் ஆகிய சூரியன் அங்கே அந்த ராகுவுடைய பொசிஷன்லயே போய் உட்கார்ந்து இருக்கிறது. தொழிலுடைய ஆருடத்தினுடைய லார்டு, அதாவது அதிபதி வந்து ராகு, அவர் போய் ஜூபிட்டர் கூட உட்கார்ந்துனாலையும் தொழில ஒரு நிலை குலைய செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. 4வது பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு, நம்ம தங்கும் இடம், நம்ம தங்குகிற கண்ட்ரி எல்லாமே வந்து அந்த பாவம் ஆகியதாலையும் இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவர் தன்னுடைய ஃபாரின் ஜேர்னியை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு
மிக கட்டாயமான ஒரு பொசிஷன்ல வந்துடுவீங்க. அப்ப அதனுடைய பலன் வந்து 3/5/2021 வரைக்கும் அதே தாக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை முடிவு பண்றேன். உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஜாதகத்துக்கு போவோமா? ஓகே. அடுத்த ஜாதகம் தீபக் குமார். தீபக் குமார், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது I think you are born in Chavakad. മലയാളം അറിയാൻ പറ്റുമോ? മലയാളം അറിയാം അല്ലേ? ഓക്കെ. എനിവേ ഞാൻ ഇതിൽ ഇംഗ്ലീഷിൽ സംസാരിക്കട്ടെ അങ്ങനെയാണെങ്കിൽ. ഓക്കെ. ഞാനൊരു കാര്യം ചെയ്യട്ടെ. ഞാൻ അതായത് നിങ്ങളുടെ ദിസ് അസെൻഡന്റ് ഓഫ് യുവേഴ്സ് ലഗ്ന ഇസ് ക്യാൻസർ ആൻഡ് മൂൺ ഈസ് ഇൻ ലിബ്ര in Swadhi Nakshatra. That is your chart. Okay. So moon is in Swadhi Nakshatra. Lagna is Cancer. Okay. Now let us see the main three villains of your chart. Before that, I want to ensure that there is no major problem in your chart. I have to give declaration, correct? So for that, I will take some time. Just give me a few minutes. Okay. Okay. So for you, there should be two planets, two nakshatras where the position should not be supposed to, which is Sadabisha and Purva Bhadrapada. And you are having two planets which are in the star of Purva Bhadrapada and also the star of Sadabisha. So this is showing some kind of error from that particular planets. Which are the Sadabisha? Sadabisha is Venus, which is in the nakshatra of Sadabisha. Then Purva Bhadrapada is which nakshatra? Jupiter is in Purva Bhadrapada. So Purva Bhadrapada and both of them are in Venus and Jupiter respectively. So these two planets will cause some kind of a major issues whenever there is in the earlier chart I said there is no such major issues in the chart. In your case, there are issues of coming from Venus and Jupiter. Both of them are placed in the 8th house. So 8th house is a house where planets should not be placed. That is better. But in your case, there are 3 planets. And also it is showing the 5th house of image. 5th house image is also placed over there. So to get a recognition, it will be very difficult normally to get a recognition or an award or some kind of things, So that is something which is very closely have to be seen actually what is happening here. Okay, now let us go to the villain, 3 villains, okay? Of your chart, there is 3 villains also. Each chart is having villain. So in your chart, there is 3 villains, and our astrology has found that tripod astrology, which we call it as, have found 3 villains operate in every chart. Okay, in your case, the villains are going to be, first villain is Mercury, and Mercury is your 3rd house lord and 12th house lord and placed in the 9th house. Okay. It is placed with the 7th house lord Saturn, 8th house lord Saturn, Sun 2nd house lord. Fine. So Mercury is your first villain. Fine. Then second villain is Ketu, which is making a sin. So that is Ketu. So Venus and Jupiter, there are sins committed. Okay. So you have to be very careful with your relatives, with your brothers and sisters, and with your teachers, because you may commit sins there. And Mars is a punishment lord. And where is the punishment lord? It is in the 10th house.
So punishment lord itself is placed in that too in the own house of profession, says some kind of a very tough situation for your profession. What kind of problems may surface? One is the problem is there is lot of suffering coming from profession and career. Also, there is lot of enmity which is coming from the profession and career. So this is the first thing I want to say in your chart. There is lot of enmity, lot of problems related to profession. Now let us go to the Vimshotri Dasha. So you have asked what happened to Saturn Dasha, but before going to Saturn Dasha, I have to see Jupiter Dasha, which is ongoing. And the Jupiter, I told you, is already is in a trouble. So the Jupiter is in a trouble along with the Venus and along with the Ketu. So something is going on miserably with the income, gain from the profession. It is not happening. So this is the gain from the profession is not coming up. And currently, the Jupiter is running with a Rahu, like the earlier person's chart. But here, there is a slightly different story. So everything is going right now is happening on your 8th house. So 8th house and also with a Jupiter. And now let me see who is Jupiter. Jupiter is a Dasha which is running, and Jupiter is in Purva Bhadrapada star. So Purva Bhadrapada star is the area of trouble. So let me see who is the Jupiter for your chart. Jupiter is the 6th lord and 9th lord for you. So 6th lord is a profession chart, correct? Yeah. So if the Jupiter is placed in the 8th house, that too with the Purva Bhadrapada star, it shows me that there is a business setback, the career setback or slowing down currently. And or you can say that the recession may struck up in your career or the profession, or it could be disease also, because 8th house is loan or disease. Loan or disease, or some kind of major transformation has to happen because of this scenario of Jupiter. So Jupiter is your knowledge planet. So knowledge related planet. He is also your brothers and sisters. He is also your gurus. So all these people are in trouble during this dasha, and also it shows that it is the 6th lord and 9th lord. So automatically your who is your father? Let me see. His father is Rahu, and okay, and fine. So now whatever this Jupiter is aspecting, those houses also will be in trouble, correct? So here you can see that it is also having a suffering on the image, etc. is also happening. And overall, I am seeing that this particular, where is the Arudha Lagna for this person? Okay, it is 5th house. So there is some kind of an issue which is coming from, let me see, from the moon, it is in the 5th house. Yeah. So one second, I have noted somewhere here. Where is that which I have noted down yesterday? Okay, yeah. So from moon, it is showing the very good, the suffering which is coming from the severity is coming from the future, because your profession is having a setback. There is a recession currently is going on. There is a slowing down of activities happening. So something is happening which is miserable, and the punishment lord is also there in the 10th house itself. So I have seen that this particular person has to suffer from profession related setbacks, and currently the dasha which is ongoing is having some kind of a deep rooted issue with the gains from the gain or the income or the bonus or the profit from the profession. That is should be the issues. And also it shows some kind of a debts and loans, or some kind of serious disease, or some kind of a very rapid, very big transformation is going on, some changes which is going on, which is exorbitant right now. And the recognition also will not be, will be an issue currently. And currently, because of all these, the person should be doing some kind of mantra also. That is also possible. So that is what my chart reading is saying about the chart of Deepak Kumar.
ദീപകുമാർ മനസ്സിലായോ? മലയാളി ആണെങ്കിൽ മനസ്സിലായോ എന്നുള്ളത് പറയൂ കേട്ടോ. ഇംഗ്ലീഷിലാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത് എല്ലാം. Okay. Now we will go to the next chart. The next chart is from your ID is Suga. So I have also noted down as Suga. So Suga 27/10/1962 Parayanur Thrissur. Again Malayalam അറിയാമോ? Okay, anyway. ഞാൻ ഇംഗ്ലീഷിലാണ് സംസാരിക്കാൻ പോണേ. In case എന്തെങ്കിലും മനസ്സിലായിട്ട് ഇല്ലെങ്കിൽ ഒന്ന് ചോദിച്ചോളൂ കേട്ടോ. Okay, the Lagna is Cancer and the moon is in Kanya Rashi. That should be your chart, and moon is in the nakshatra of Hasta nakshatra. And okay, this is the chart. So first and foremost, let me check whether there is any major issue for this chart or not. Like the previous one, there was a major this thing, and in your case, I want to check up. So for that, I have to find out which, okay. So for you, there is also Uttara Palguni. Is anything is there? Yes, nothing. Okay, Hasta Nakshatra. Yes, Chitra Nakshatra. Yes, there is Hasta Nakshatra. So Hasta Nakshatra, there are two planets. One is Moon, another is Mercury. So Moon and Mercury is a problematic. The serious problems of the chart. The Moon and Mercury is also already there. So that is placed in the Upapada Lagna. That means there will be some kind of issues which will be cropping up with the marriage related platforms. And that is one. Even though your question is not related to marriage, but immediately on seeing the chart, I could able to foresee that there could be some issues which can crop up due to the marriage issues. Sorry, the marriage platform, the plank of marriage. Okay, so it's not my responsibility currently because, okay, now let us see. The moon is also the 10th house Aruda. So the 10th house Aruda's lord is moon. So you can see the moon and Mercury, both of them are in Hasta Nakshatra. I said it is a trouble. Okay. Now let me see how the trouble will work out. Okay, so the trouble will work out in the following pattern. One moment, which is the, okay. Oh, so it shows some kind of a very deep trouble for the carrier. Because moon is the Amatya Karaka and moon is in the Hasta Nakshatra and it is terribly beaten. And Mercury is also in a terribly beaten position. So starting itself, I am telling you that this is a chart which is a very troublemaker for profession, as well as if the person wants to marry, then also it could be a tough scenario because the marriage plank, the way in which the marriage is conducted, also will be in a trouble. So that is what you have to understand, because this is a remedial chart for relationships. This is a remedial chart for marriage. This is a remedy chart for career also. So the immediately I can able to tell you immediately that this chart is a highly cursed chart because of the nakshatra in which the moon and Mercury has been placed from the Jatak. Okay, so it is giving an immediate hint that where the problems may crop up. One is from the profession, another is from the marriage. Both of them are in a trouble. Okay, you have to let me know about it later. Now I want to see the three villains. The first villain of your chart is Mars, which is placed in the Lagna itself, showing some kind of a struggle related to the mother, because Mars is the mother. And Mars is also the 10th lord. So again, it is a problem here. And the Mars is debilitated. It is also with Rahu. So the Mars is with Rahu. And the A10, the Aruda of the 10th house is attached with Rahu. So Rahu is a 8th lord for this person. So it shows some kind of a link with foreign, because Rahu is a foreign planet. So profession is having some kind of touch with foreign. But at the same time, it is not good because the struggle lord,
the first villain, Mars, is placed in a debilitated position. So that is not good, and it is a 10th lord. So carrier itself, the starting itself, I told carrier. Again, the villain is also placed over here. So it is almost certain. Fine. And the second problematic planet for this person will be moon. Okay, so the moon is also here, and the moon says that he will commit some kind of sins which are associated with moon. So what is that sin? You have to understand that with the moon, because as per the chart, it says that there will be sins which can be committed. So whether the sins you have committed or the earlier sins which committed got attacked by now, anyway, the moon is the Amatya Karaka, which shows that it is a planet which is causing a problematic. But the most severe villain for you in your chart is Rahu, and it is placed in the Lagna Bhava itself, along with the struggle lord. So immediately you should know that the person's career will be in a deep trouble, because first of all it is having an image of 10th house. So whenever the person wants to go to foreign, it may end up very quickly, because the profession is linked with foreign, and also he has to adopt for earlier retirement or something, but he got some money, and after that the retirement has started. That is what the problem should be for this person. So this is a high-end remedial chart. So you have to give me comment about what about the profession, what you have done, what kind of punishment you have faced from these two planets, and both of them are in Lagna Bhava. So Mars has taken the role of Rahu. Rahu has taken the role of this thing. So both of them are dire malefics anyway. So both of them are giving some kind of a very tough results. So you have to tell me about that. And Rahu is a Bhatrakaraka. That means the knowledge, the brothers and sisters, the guru, the people who are called as guru for you, all are in deep trouble actually, for as far as this chart is concerned. Or due to them, you will have to face some kind of punishment. So now you have to give me that feedback, Sugha, because this chart is a high-end remedial chart, because you have understood the severity, because Lagna itself, you have two serious planets, and here the moon is completely dropped down, and the two nakshatras called as Hasta would have already given a completely ceased scenario in terms of profession, completely ceased. So that means you cannot have anything else to do actually. Now let me see the dasa, because I'm not convinced to see the dasa itself, because that is the seriousness of your chart actually. Now the Saturn dasha is an ongoing dasha for you, that is started from 2006 onwards. The dasha has started, and the Vimshotri dasha, and now currently the Saturn and the Mars Antara dasha is running. So now you are actually going through Saturn and Mars Antara. So again, your entire thing is based on future. So you are completely concerned about the future currently, and also something is happening around the 7th house, which is about your spouse, your relationships, your partnerships in business, etc. All these things are there, and also there is a trouble for the father also currently, because the Saturn and Ketu combination is showing there. It's not so good, that gives some kind of a trouble for. But Saturn is not a troublemaker in your chart, but Mars is. So it shows some kind of a difficulty in getting the job. So until the Mars dasha is going to be completed, again after Mars, the Rahu is going to come up. So you know what would be my reply. Now you have understood your own chart. Now your dasha is here, the Saturn dasha and Rahu Antar dasha. So again, the result will be the desires will not be met, because these two people are not allowing to happen the desire to happen. Because they are saying that the Antardasha says that I will put a full stop here. Because Saturn Mahadasha is okay, but the Mars Antardasha is not okay. So basically the results are happening to the not so good actually, because it shows some kind of a problems to the future. So you are always concerned about the future, that is for sure. But like other person,
but this is not so good as far as this thing is concerned. So currently you are looking for support, you are looking for your children, then you are looking for your own future. All of things are happening. Plus the seventh house is also about the spouse. So wife, relationships, business, partners, all these things you are thinking about, Suga. Okay. So this is what you have to understand from this chart. Okay. Now I am going to the next chart of Gopalakrishnan. Okay, Gopalakrishnan, let me start with your chart. It is June 11, 1985, 12:50 Chennai. So the chart should be with Virgo Lagna and Moon in the Meena Rashi. Okay, so let me find out first if there is any major problem in your chart. If so, then I will start with that. So the major problem for your chart is there or not? Mm-hmm. Okay. Okay. So yes, there are two major things are happening. One is Venus, another is Rahu. So these two planets, you have to note it down in your chart. One is Venus, the other one is Rahu. Okay. And both of them are located in your 8th house. 8th house is the area where they both are located. Now let us understand who is Venus and who is Rahu. Venus is the Karaka for marriage. And that Karaka of marriage is in a very, very dangerous situation. It's almost dead, it's frozen. So in that situation, the Venus is located. The Rahu is bringing down the relatives. The Rahu means that is the relatives, the people who are this thing. Okay, so the Rahu is the 6th lord, and who is the 7th lord? Jupiter is your 7th lord. Okay, that's not a matter. Okay, let us understand one by one. Okay, so you said you have gone to various astrologers, nobody has given so correct, proper solution, etc. So I am starting with the Venus and Rahu trouble in your chart in the 8th house. Now, as usual, our tripod technology, we are going to analyze who are the main 3 villains of your chart. So let us understand your villain. So the grade-wise villains are coming. Villain number one is Jupiter, and Jupiter is your 7th lord. So there is lot of struggle one has to face for getting married, because that is the 7th lord for you. Okay, that is the first class villain, and he is in a retrograde position in the 5th house, and from Moon it is in the 11th house. Fine. So he is the first grade villain. The second villain is the sin committer is Mercury, and Mercury is your spouse. And the Mercury is placed in the 10th house along with the 8th lord of Mars. So again, the Mercury is your spouse, and the spouse itself had committed some kind of sins, or you have committed some sins related to the spouse. So you should ask that, sir, I never married. Where is the sins coming from? It may come from earlier association also, earlier Janma or whatsoever. But there is a sin in the Mercury. And Mercury is your spouse. He is a Darakaraka. That means he is a spouse. And the Mars is the 3rd lord and the 8th lord. Fine. So that is also affected. But the worst bigger villain, among all the 3 villains, the most dire villain is Ketu. And he is placed in the 2nd house along with 5th lord and 6th lord of Saturn. And who is Saturn? Is the Atmakaraka. So your soul is very severely damaged or putting some kind of a very big villain with the 2nd house. So 2nd house is a house of family. So for the marriage, there are 4 houses which are important. I used to say always, correct? So திருமணம் என்று வந்தாலே 4 வீடுகள் ரொம்ப முக்கியமான வீடுகள். ஒன்று 12வது வீடாகிய பஞ்சனை. பஞ்சனை சுகம் பெற வேண்டும் என்றால் 12வது பாவம் கிளியராக இருக்க வேண்டும். 7வது பாவம் நம்மளுடைய 12வது பாவம் வந்து பார்ட்னரை கொடுக்கக்கூடிய பாவம்.
ஏழாம் பாவம் நம்மளுடைய துணைவியார், நம்மளுடைய ஸ்பௌஸை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். ரெண்டாவது அது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி உருவாகும், குழந்தை பிறகு. அதற்கு பிறகு இருவரும் ஹாப்பியராக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த 4 பாகங்களாக அந்த மேரேஜ் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல உங்களுக்கு 2வது பாவம்ங்கிறது குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு பாவம். அந்த 2வது பாவமே பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஒன்று. 2வது ரொம்ப முக்கியமான பாவம்ங்கிறது 8வது பாவம். ஏன்னா திருமணம் நடத்தியால் திருமணம் நிலைக்கணும் இல்லையா? அந்த நிலைப்பதற்கான இடத்துல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வீனஸ் அண்ட் ராகு அமர்ந்திருப்பது. சோ உங்களுடைய ஜாதகத்துல 2/8ங்கிற காம்பினேஷன் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஒன்று. 2வது உங்களை தடை செய்து உட்கார வைத்திருப்பது, எடுத்தெடுப்புலயே நான் சொன்ன மாதிரி எது யார் உங்களை தடைப்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே ஜூபிட்டர் தான் தடைப்படுத்தினாரு. சோ ஜூபிட்டர் வந்து உங்களுடைய பிரதர்ஸ், அதாவது பிரதர் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் உங்களுடைய ஜூபிட்டர். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெர்க்குரி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அவரே தான் ஸ்பௌஸ். மெர்க்குரி தான் அவங்களுடைய பார்ட்னர். அவர் வந்து அங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. யாரு கூட? மார்ஸ் கூட. சோ மார்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர். சோ எங்கெல்லாம் பிரச்சனைங்கிறத டீடைலா பாத்துட்டு வாங்க. சின்ஸ் எங்கே பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா மெர்க்குரி தான் பண்ணிருக்காங்க. மெர்க்குரி ஸ்பௌஸ் வந்து சின்ஸ்ன்னு சொல்லி 2வது வில்லன். இந்த 2வது வில்லன் யாரு கூட போய் அட்டாச் பண்ணிருக்குன்னா ஃபாதர் கூட போய் அட்டாச் பண்ணிருக்கு. சோ அதை பாருங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். சரி, இதுல வந்து ரொம்ப முக்கியமாக அறிவு வேண்டியது வந்து திதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு வந்து கிருஷ்ண நவமியில பிறந்திருக்கீங்க. கிருஷ்ண நவமி என்றாலே சூரிய பகவானுடைய திதி. திதி வந்து அதாவது திதி அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட், தண்ணீரை குறிக்க வேண்டியது. அதற்கு பதிலாக சூரியனை வச்சாங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப மோசமான ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் இருக்கும்னு அர்த்தம் பொதுவே. அந்த சூரியன் வந்து எங்க போய் உட்கார்ந்து இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல கேட்டீங்கன்னா 9வது பாவம் என்று சொல்லக்கூடிய தர்ம பாவத்துல. அப்ப நேத்துக்கு தான் நவாம்சா என்னன்னு சொல்லி போட்டிருப்பேன் இல்லையா? அந்த 9வது பாவம்ங்கிறது 7ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானம். 9வது பாவத்திற்கு 7ஆம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம். அப்ப லாபம் குறிக்க வேண்டிய கிரகமாகி அந்த ரிலேஷன்ஷிப் மாறிவிட்டது. எதே இந்த சூரியன். அவர் வந்து பாப்பகர்த்தாரி யோகத்துல இருக்காரு. யாரு கூட? ராகு கூடயும் மார்ஸ் கூடயும் உட்கார்ந்துருக்காரு. பாப்பகர்த்தாரி யோகம். அது முதல் பிரச்சனை. 2வது வந்து பார்ட்னரே உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத காரணம் வந்து அந்த சூரியன் தான். ஏன்னா சூரியன் தான் உங்களுக்கு 12வது பாவாதிபதி. அதுல 2வது இந்த சந்திரன் எங்க போய் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் வந்து நான் வந்து 7ஆம் பாவத்துல உட்கார்ந்து பாதகஸ்தானத்தில் நான் அமர்ந்து விட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு? சந்திரன். சந்திரன் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் போய் அங்க உட்கார்ந்துட்டாங்க. உங்களுடைய கேரியர், உங்களுடைய ஃபாதர் எல்லாமே அங்க போய் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்து அவர் சில எரர் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாரு எங்க 7ஆம் பாவத்துல. சரி, அடுத்தது திருமணத்திற்காக செய்ய வேண்டிய அந்த 7ஆம் பாவாதிபதி வந்து உங்களுக்கு ஜூபிட்டர். சரி, அந்த ஜூபிட்டர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 9வது பாவத்துல இருக்காரு சூரியன்ல இருந்து. சரி, அதுவாது பரவாயில்லன்னு வைக்கலாம். இந்த 2வது பாவத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பனிஷ்மெண்ட்ல இருக்காரு. அதனால உங்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப பயங்கர சிவியாரிட்டி சொல்லுவாங்க இல்லையா? அதனால சிவியாரிட்டி நான் அப்படியே பட்டியல் போட்டுட்டே வரும்போது உங்களுக்கு தெரியும் எந்த விதமான சிவியாரிட்டி அப்படி. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், உங்களுடைய ஜாதகத்திலே வந்து முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இல்ல வீனஸ் இருப்பது மிகப்பெரிய ஒரு தடை. இது கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கிரனே அந்த நட்சத்திரம் அஸ்வினியில போய் அமர்ந்திருப்பது மிக மிக பாதிப்புன்னு அர்த்தம். ஒன்று. 2வது அந்த வீனஸ் போய் அமர்ந்திருக்கும் அந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு? கேது. அவர் எங்க இருக்காருன்னா அவர் தான் பனிஷ்மெண்ட் லார்டு. அவர் போய் இந்த சாட்டன் கூட உட்கார்ந்துட்டாரு. அதனால இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி காம்ப்ளிகேட்டட் சார்ட் ஃபார் மேரேஜ். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப சிஸ்டமேட்டிக் ரெமடிஸ்ல சொல்லிக்கிட்டே வரணும். ஸோ நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இதாக ஃபேனாக இருந்தா தான் மட்டுமே பார்க்க முடியும் கோபாலகிருஷ்ணன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப தசை என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கேத்துவுடைய தசை நடந்துட்டு இருக்கு. இப்ப கேத்துவோட தசைன்னு தான் உங்களுக்கு ஆல்ரெடி கேத்துவோட தசைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப கேத்து வந்து வீனஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஃப்ரோசன் சிச்சுவேஷன்ல வச்சிருப்பாரு உங்களை. கரகா ஆஃப் மேரேஜ் வந்து நாட் ரெடி. 2வது கேத்து 2ஆம் பாவத்துல இருக்கிறது நாட் ரெடி. அப்ப அந்த கேத்துவுடைய தசை வந்து பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற தசைனால அது சிவியர் பனிஷ்மெண்ட் அது காட்டுது. அடுத்தது கேத்துவும் ஜூபிட்டரும் சேர்ந்து தசை நடத்துறாங்க.
அப்ப கேது ஜூபிட்டர் சேர்ந்து தசை நடத்தும் போது அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து அந்த அந்த இதுல தான் கொடுப்பாங்கங்கிறனால உங்களுடைய வீனஸ் ராகுல தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வீனஸ் ராகு தான் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல கேது தசை நடந்து முடிவு வரை திருமணத்திற்கான பல விதமான தடைகளை காட்டும் இந்த ஜாதகம் தான் உண்மை. அப்ப அந்த ஜாதகருக்கு வந்து ரெமடி செய்து எந்த பேசிஸ்ல ரெமடி செய்யணுங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் கூட இவ்வளவு தெளிவாக யாரும் கூட மாட்டாங்க எதனால பிரச்சனை அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களுடைய 8ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் தங்காது. அதனாலதான் வந்து கடவுளே பார்த்து உங்களை கல்யாணத்தை டிலே பண்ணிட்டே இருக்காரு. இப்ப புரியுதுங்களா? இப்ப கல்யாணம் நடந்ததுன்னே வச்சுக்குவோம். கல்யாணம் நடந்துருது, ஆனா கல்யாணம் நிலைக்கலாம் இல்லையா, அங்க நிலைக்க விடாமல் தடுத்து விடுவார்கள். அதனால அதுக்கு பதிலாக ஏதோ நடப்பதெல்லாம் நல்லதுக்கே நினைச்சிட்டு கொஞ்சம் புல் பண்ணணும் அந்த கேத்து தசை. ஏன்னா கேத்து தசை முடிகிற வரைக்கும் நான் வந்து ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப சிவியர்லி இந்த ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப புரியுதா எங்க இருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு? நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலுமே இந்த இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தா நான் எழுதி கொடுத்துறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, அடுத்த ஜாதகம் போவோம். பாண்டுரங்கன். ஓகே, பாண்டுரங்கன் வாங்க. கரண்ட் தஷா அப்படின்னு மட்டும் கேட்டீங்க. அதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதகத்துல பாதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ வில் டெல் யூ தட் உங்களுடைய வில்லன் யாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தசையை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கே அதுக்கு முன்னாடி அதனுடைய நிலவரம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? சரி, உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க பார்க்குறேன். ஓஹோ, உங்களுக்கு வந்து 3 கிரகங்கள் வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கு சார். ஒன்று வந்து சந்திரன் வந்து பூர்வஷாதா நட்சத்திரத்துல இருக்கு. 2வது வந்து அது பிரச்சனை தான். அடுத்தது சரி, சிராவணம் பிரச்சனை இல்லையே, இவர் பிரச்சனையில இருந்து போயிட்டாரு. யாரு? இந்த ராகு பிரச்சனையில இருந்து போயிட்டாரு. சரி, இப்போ சந்திரன் வந்து பிரச்சனையில மாட்டிட்டாரு. சரி, வேற யாரு மாட்டிட்டு இருக்காங்க? ஒரு நிமிஷம், நான் எங்கேயோ எழுதியிருந்தேன்ல. ஓகே, சாட்டர்ன். ஸோ சாட்டர்னும் 3ம் மாட்டிட்டு இருக்காங்க. சாட்டர்ன் எங்க இருக்காரு? 9வது இடத்துல. 3 வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. சரி, போயிருவோமா ஜாதகத்துக்கு? அதற்கு முன்பாக உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். சாட்டர்ன் 3 இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுடைய இது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு யோக காரகன் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் இருப்பது நல்லது கிடையாது. அது உங்களுக்கு ஸ்பௌஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கூட. திருமணம் செய்யும் பொழுது மனைவியாக வரக்கூடியவள் தான் சாட்டர்ன். அந்த சாட்டர்ன் இங்க அமைந்திருப்பது அவ்வளவு நல்லது இல்லை. ஒன்று. சந்திரன் வந்து பூர்வஷாதா நட்சத்திரத்தில் அமர்ந்து 8ஆம் பாவத்தில் இருக்கும் அமைப்பு அவ்வளவு சரியில்லை. அந்த 8ஆம் பாவத்திற்கு ஆருடம், 10ஆம் பாவத்தின் ஆருடம் வந்து அமைந்திருப்பது அவ்வளவு நல்ல பாவம் கிடையாது. இந்த சந்திரன் வந்து மரணகாரக ஸ்தானத்தில் இருக்கிறார் ஜாதகத்தில். அது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை. அப்ப இந்த சந்திரன் வந்து என்னத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பு அதுல எல்லாம் வந்து நல்லா வந்து சண்டை போட வச்சு நல்ல விரோதத்தை ஏற்படுத்தி பிசினஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா போட்டு ஆப்பு வச்சு பார்ட்னர் எல்லாம் ஓடி போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில இறங்கவே கூடாது. சரியா? பார்ட்னர் அப்படின்னாலே ஓடி போயிடுவாங்க எல்லாம். பார்ட்னர் வந்து நல்லா சண்டை போட்டுட்டு அவ பாட்டுக்கு அவ ஓடிடுவான். ஸோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. 2வது வந்து 8ஆம் பாவத்திலேயே அந்த சந்திரன் உட்கார்ந்து இருப்பது கேரியர். உங்களுக்கு கேரியர் பிளானட் வந்து 3 அமர்த்தியக்காரகர் அவர் தான். அப்ப அந்த 3 என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கான ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாலும் முடிச்சிருவார் டோட்டலா. கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, கான்ட்ராக்ட்ல சைன் போடக்கூடாது, வெக்கேஷனுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து நேம் அவங்களுடைய கட்டளைகள். 3ஆம் பாவத்துல இது செய்யக்கூடாது. எது புதுசா தொழில் தொடங்கி நான் தான் ஓனர்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா லாக் அவுட் பண்ணிடுவாரு. சரியா? அதெல்லாம் பிரச்சனை. சரி, நீ அடுத்தது வந்து வில்லனை பார்த்துருவோம். 3 வில்லன்கள்.
உங்களுடைய ஜாதகத்துல இருப்பாங்கல்ல. உங்களுடைய ஜாதகத்துல வில்லன் யாருன்னா முதல் வில்லனே ராகு. முதல் வில்லனே ராகு. ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னா 9வது பாவத்துல இருக்காரு. யாரு கூட? 10ஆம் பாவாதிபதி உங்களுக்கு ராகு. 10ஆம் பாவாதிபதி ராகுவும் சாட்டனும் தொழில் ரீதியாக சில பிரச்சனைகளையும் ஸ்ட்ரகிளையும் உண்டாக்குவார்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு 2 அதிபதிகள், 2 அதிபதிகளும் சேர்ந்து ராகு அப்படிங்கிறவர் வந்து பிரச்சனையை உண்டாக்கிடுவார். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு அவரும் சேர்ந்துதான் ரெஸ்பான்சிபிள். அப்ப அவரும் வந்து பிரச்சனையை உண்டாக்குறாரு. சரி, அதுக்கு அடுத்தது ஒரு வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா வீனஸ். வீனஸ் யாரு ஜாதகத்துலன்னு கேட்டீங்கன்னா அம்மா. அப்ப அம்மா வந்து ஒரு பிரச்சனையில இருக்கா. அது வந்து 12வது பாவத்துல இருக்கிறதுனால பினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். வரக்கூடும்னா சின்ஸ் கமிட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அப்ப சின்ஸ் கமிட் பண்ணும்போது அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் பிரச்சனை வரும். பினான்ஸ் ரிலேட்டட் ரிசோர்சஸ் மேட்டர்ல எல்லாம் பிரச்சனை வரும். லக்னாதிபதியே 12ல போய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது இல்ல. சோ அது வந்து என்ன காட்டுது அப்படின்னா துர்புத்தியை காட்டுது. அப்போ ராங் டைமிங் எல்லாம் பண்ணி கடைசியில லாஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. அதனால அது நல்ல நிலைமை இல்லை. ரெண்டாவது அந்த ஃபியூச்சர் நம்ம நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம் இல்லையா, அப்ப அது ஒரு ப்ராப்ளம் தான். சரி, அடுத்தது பனிஷ்மெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சாட்டர்ன். போச்சு, சூப்பர், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இந்த ப்ராப்ளமேட்டிக் பிளானட்ஸ் 2 பேருமே ராகு அண்ட் சாட்டர்ன் வந்து இங்க உட்கார்ந்து இருப்பது உங்களுடைய ஜாதகத்துல, அது 9வது பாவத்திலே உட்கார்ந்து இருப்பது, 10ஆம் பாவாதிபதிகள் 2 பேர் கூட்டணி அமைத்து 9வது பாவத்தில் உட்கார்ந்து இருப்பது, யோக காரகனே இந்த 9வது பாவத்தில் உட்கார்ந்து இருப்பது, இதெல்லாம் வந்து நல்ல நிலைமையை காட்டவில்லை. சரி, இனி தசா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடந்து கொண்டிருக்கும் தசை ராகு தசை. ராகு தசை ஆல்ரெடி ராகு யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரகிள் பிளானட், கூடவே பனிஷ்மெண்ட் லார்ட் ஆகிய சாட்டர்ன் கூட உட்கார்ந்துருக்காரு. அப்ப ரிசல்ட் நான் சொல்லணுமா இல்ல நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை தி வே, இல்லையா? அப்ப அது முடிஞ்சு போச்சு. சோ உங்களுக்கு கேட்கணும்னு எதுவுமே கிடையாது தம்பி. ஏன்னா ஆல்ரெடி இதுல வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கு இந்த 2 பேருமே. ரெண்டாவது வந்து இந்த உத்தரஷாதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் யாருக்குன்னு சொல்லியிருந்தேன். சனி பகவானுக்கு உத்தரஷாத நட்சத்திரமா? ஓகே, ரைட். சோ உத்தரஷாத நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த சனி பகவான் வந்து என்ன சொல்றாரு, கேரியர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல அவனுக்கு வந்து ஃப்ரோசன் பண்ணி விட்டுருந்தாரு. டெத், மரணம் அடைந்து விட்டுருந்தா. அப்ப கேரியர் வந்து பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ கேரியர் வந்து பிரச்சனை. கொஞ்சம் ஹெல்ப் பண்றது இந்த ராகு தான். சரி, ஏதோ போனா போட்டுன்னு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காரு. யாரு? ராகு மகாதசை. பட் அந்த ராகு 2 பேருமே வந்து ஸ்ட்ரகிளும் இதுவும் நடந்துட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும் லைஃப்? அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு லைஃப். சரி, இனி ராகு தசையில உங்களுக்கு இப்ப அந்தர் தசை வந்து ஜூபிட்டர் நடக்குது. ராகுல அந்தர் வந்து ஜூபிட்டர் அப்படின்னா ஜூபிட்டர் 2ஆம் பாவத்துல இருக்காரு. சரி, ஓகே. இப்ப வந்து உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்துல இருக்கு. நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய ஆசைகள். அப்புறம் இப்போ வந்து இந்த வயசுல வந்து 2010 இப்ப என்ன 20 வயசு ஆச்சு, 20 வயசு ஆயிட்டு இருக்கு. சரி, 20 வயசுல இப்ப வந்து படிப்பு ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல தான் இது ஒன்று ஓடிட்டு இருக்கு. சோ அந்த படிப்பு ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்துங்க. பொதுவே வந்து இந்த ஜாதகருக்கு தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் தடங்கள் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் ரெமெடிஸ் டு ஹாவ் குட் ஜாப்ஸ். ஏன்னா அதுதான் முதல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து சரியாக அமைவதற்கான வாய்ப்பு இல்லாததுனால சில பிரச்சனைகள் காணப்படுவதனால முன்பே வந்து அதற்கான இதை எடுத்துக்கணும். நம்ம இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகணும். சரியா? சோ அது ஆயிக்குங்க. ரெண்டாவது, சந்திரனே வந்து இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கிறனால அதுக்கு கொஞ்சம் ரெமடிஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து கேரியர் பிளானட் இல்லையா? அப்ப அந்த கேரியர் ரிலேட்டட் இப்போ உங்களுக்கு கரண்ட் தஷான்னு மட்டும் கேட்டீங்க. நான் கரண்ட் தஷாக்கு ராகு தஷா வித் சாட்டர்ன் இஸ் நாட் அ குட் சைன். இட் ஷோஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள், டிஃபிகல்டிஸ் ரிலேட்டட் டு திஸ் மேட்டர்ஸ். செகண்ட் வந்து இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அதுல எல்லாம் இறங்க வேண்டாம். பிகாஸ் தட் வில் கிவ் லாட் ஆஃப் ட்ரபிள் ஃபார் திஸ் சார்ட். ஓகே, ஸோ அதனால அது வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லா விம்சோத்ரி தசையே பார்த்துட்டேன் நான். சரி, அதுக்கு அடுத்தது கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் கேட்டு, கண்ணன்னா என்ன பேரு? ஆமா, கண்ணன் வாட்ரப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கேட்டிருக்காரு. அவருடைய இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எங்க அது? ஓகே, வாட்ரப் தானே? ஆமா, வாட்ரப்.
இந்த வாட்டரப்புங்கிறவர் வந்து என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான இடம் கொடுத்திருந்தீங்க. கண்ணன் 20/5/1982 38 வயசு ஆகிவிட்டது. மேரேஜ் டிலே என்னால அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சி ஃபர்ஸ்ட் மை பேசிக்ஸ். என்னுடைய முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜாதகத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 3 வில்லன்களை பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தசையை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ ஒன் பை ஒன் போயிடுவோம். உங்களுடைய லக்னம் கரெக்டாக இருந்தால் அது சிம்ம லக்னம். சந்திரன் வந்து மீனத்துல உட்கார்ந்து மரணகாரக ஸ்தானத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு. யாரு கூட? மேரேஜ் லார்டு கூட போய் உட்காந்துட்டாரு. மூன் யாரு உங்களுக்கு? பார்ட்னர். அவர் கூட சேர்ந்து போய் உட்காந்துட்டாரு. சரி. சோ இதெல்லாம் வந்து பிரச்சனையினுடைய ஆரம்பம். பாத்துக்கிட்டீங்களா? சரி. இப்ப அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இப்ப நமக்கு தேவை என்னன்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் மட்டும் மாட்டிக்கிச்சு இதுல மக நட்சத்திரத்துல. அப்ப லக்னம் மாட்டிக்கும் பொழுது இந்த லக்னம்னா என்ன? பாடி. அப்ப பாடி வந்து சில செட்பேக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 7ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட் பாவம் என்ன? லக்னம். அப்ப லக்னத்திற்கு சில செட்பேக் எல்லாம் வருது, ஸ்லோயிங் டவுன் வருது, ரிசெஷன் வருது, டிசீஸ் வருது. இதெல்லாம் சேர்ந்து இந்த 1ஆம் பாவத்துக்கான லக்னத்துக்கு வந்து விடுகிறது என்பதுதான் முதல்ல பார்க்க வேண்டிய உண்மை. ஏன்? லக்னத்தில் இருக்கும் அந்த மக நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் கிடையாது. எதுக்கு? இந்த ஜாதகருக்கு நல்ல நட்சத்திரம் கிடையாது. புரியுதுங்களா? அது எந்த பேட்டர்ன்ல நான் பாக்குறேங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு மக நட்சத்திரம் சேராது. மக நட்சத்திரம் லக்ன பாவத்தில் இருப்பது பிரச்சனையை காட்டுகிறது. இனி அடுத்தது 3 வில்லன்கள் யாருன்னு பார்க்கணும். இனி 3 வில்லன்கள் ட்ரைபாட் டெக்னாலஜி படி 3 வில்லன்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முதல் வில்லனே வந்து சுக்கிரன். போச்சு. சுக்கிரன் யாரு? உங்களுடைய கேரியர். அவரே வந்து கரக்கா ஆஃப் மேரேஜ் ஆல்சோ. மேரேஜுக்கும் அவர் தான் கல்யாணம் நடக்கணும்னால சுக்கிரனுடைய அனுகிரகம் தேவை. அவர் போய் ஸ்ட்ரகிள்ல அமர்ந்துட்டு இருக்காரு. ஸ்ட்ரகிள் யாரு கூட? மூன் கூட. மூன் யாரு? 12வது பாவமான பஞ்சனை ஸ்தானத்தில் உள்ள பாவாதிபதி கூட போய் அமர்ந்திருக்கிறார். நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை. தடங்களை காட்டுகிறது. சரி, அடுத்தது சனி பகவான் வில்லன் நம்பர் 2. அவர் எங்க இருக்காருன்னா குடும்பஸ்தானமாகிய 2ஆம் பாவத்துல இருக்காரு. சரி, அதே சேட்டன் தான் 7ஆம் பாவாதிபதியும் கூட. 7ஆம் பாவாதிபதினா யாரு? திருமணத்திற்கான ஸ்பௌஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவாதிபதியினுடைய வேலை. சனி பகவான் வில்லன் நம்பர் 2ல உட்காந்துட்டாரு. வில்லன் நம்பர் 3 யாருன்னு பாத்தீங்கன்னா, மிக கொடூரமான வில்லன் யாருன்னா, அவர் சில நேரத்துல சைலண்டா உட்கார்ந்து இருப்பாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதியாகிய சூரியன். உங்களுக்கு மெயின் வில்லன். அந்த மெயின் வில்லன் எங்க உட்கார்ந்து இருக்காரு? 10ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்து இருக்காரு. யாரு கூட? 2ஆம் பாவாதிபதியினுடைய ஆள் கூட. அவர் வெறும் 2ஆம் பாவாதி மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னா. ஏன் அப்படின்னா, அவர் தான் உங்களுடைய திதியின் லார்ட் ஆல்சோ. யாரு திதி? கிருஷ்ண துவாதசிங்கிற திதியில பிறந்திருக்கீங்க, விச் இஸ் ரூல்டு பை புதன். அப்படிங்கும் போது அந்த புதன், அந்த திதி தான் மெயினான ரிலேஷன்ஷிப்பையே. ஒரு ஆளுக்கு வந்து திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த திதி நன்றாக இருந்தால் தான் திருமணம் நடக்க முடியும். அந்த திருமண பாவமே கொடுக்கக்கூடிய கிரகமாகிய மெர்க்குரி போய் யாரு கூட உட்கார்ந்து இருக்கு? பனிஷ்மெண்ட் லார்ட் ஆகிய லக்னாதிபதி கூட போய் உட்கார்ந்து. அப்போ லக்னாதிபதினா என்ன அப்படின்னா, உங்களுடைய சொந்த புத்தியே வந்து கல்யாணம் நடக்காம தடுக்கின்றது அப்படின்னு முதல்ல நான் வச்சு. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய புத்தி, இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்ல பிரச்சனையை காமிக்குது. 2வது, அந்த இடத்துல 8ஆம் பாவத்தின் 6 இடமும் 6ஆம் பாவத்தின் 6 இடமும் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் வருவதெல்லாம் வந்து என்மிட்டில போய் முடிஞ்சிடும். மரணத்திற்கு ஒப்பான நிகழ்வாக முடிந்துவிடும். அப்ப திருமணம் நடக்குமா அப்படின்னா பயங்கரமான பிரச்சனையாக இருக்கும். எப்பெல்லாம் திருமணம் என்று எடுத்தாலே
ஏதோ ஒரு வகையில என்மிட்டி ஆவதோ இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆவதோ நடந்து 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 கடைசியில் என்ன ஆகும்? இந்த சன் வந்து தரகாரகா, டிகேனா தரகாரகர்னு அர்த்தம். அவர் தான் ஸ்பௌஸ். அப்ப அந்த ஸ்பௌஸ் ரிலேட்டட் உங்களுடைய வைஃபாக வரக்கூடியவரே வந்து பனிஷ்மெண்டாக உட்கார்ந்துட்டா வைஃப் எங்கேயும் கிடைக்கிறது. சரி, இனி 12வது பாவமாகிய பார்ட்னர், நம்ம 4 பாவங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? அதுல முதல் பாவத்திலுடைய சந்திரன் வந்து மரணகாரக ஸ்தானத்துல 8ஆம் பாவத்துல வீனஸ் கூட போய் உட்கார்ந்துட்டாரு. வீனஸ் யாரு அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு வீனஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா, ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. என்னது? லக்னாதிபதி மட்டும் பிரச்சனை. சரி, மற்றபடி சீரியஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை. லக்னத்துக்கு சொன்ன சீரியஸ் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? 7ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட்டா லக்ன பாவத்துல மக நட்சத்திரம் நிக்குது. சரி, அது மிகப்பெரிய பிரச்சனை தான். சரி, சந்திரன் வந்து பார்ட்னரை கொடுக்க வேண்டும். அந்த பார்ட்னரே வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. யாரு கூட? கரக பாவம் ஆகிய சுக்கிரன் கூட. அப்ப அவர் வந்து கேரியர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல பார்ட்னர் வந்து உங்களுடைய கேரியரை வச்சுக்கிட்டு தான் பார்ட்னர் வராம இருப்பதற்கான மெயினான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். 2வது மெயினான காரியம் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ். நீங்க எப்படி சிந்திக்கிறீர்களோ மனைவி வேண்டும் என்றெல்லாம் அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த புத்தியை உங்களை டிலே செய்து விடுகிறது. அந்த ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் அது டிலே மட்டும் செய்யல, உங்களுடைய புத்தியின் மூலமாக சில விரோதிகளையும் சம்பாதித்துக் கொண்டீர்கள். சில மாறுதல்களையும் சில மரணத்திற்கு ஒப்பான நிகழ்வுகளும் அந்த திருமணம் ஆக்டிவிட்டியில வந்து விடுகிறது, ரிலேஷன்ஷிப்லயும் வந்து விடுகிறது. அதுதான் உண்மை. சரி, இந்த 7ஆம் பாவாதிபதியாக அந்த சனி பகவான் யாரு உங்களுக்கு அப்படின்னா 2வது மெயின் வில்லன். ஃபர்ஸ்ட் வில்லன் யாரு? ஃபர்ஸ்ட் வில்லன் யாரு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வில்லனே சனி பகவான் தான். சரி, இல்லையே ஃபர்ஸ்ட் சனி பகவான் இல்ல சாரி, ஃபர்ஸ்ட் வில்லன் வந்து தடங்கள் வந்து வீனஸ். அதுதானே பார்த்தேன், வீனஸ் எங்கேயோ இருக்காருன்னு பார்த்தேன். ஸோ வீனஸ் வந்து எடுத்தோடனே ஸ்ட்ரகிள். பார்ட்னர் என்பதை கிடைப்பதில்லை. ஏன்னா பார்ட்னர்னு நம்ம செலக்ட் பண்ணும் போதே அங்கேயே எரர் ஸ்டார்ட் ஆயிருதுன்னு அர்த்தம். முதல் ப்ராசஸ்ல எரர் ஸ்டார்ட் ஆயிருது. அப்போ அந்த எரர் எதனால் வருகிறது? அந்த எரர் வந்து ஸ்ட்ரகிள் வந்து வீனஸே கொடுத்துடுறாரு ஸ்டார்டிங்க. அதற்கு அடுத்தபடியாக 2வது வில்லன் எங்க உட்கார்ந்து இருக்காது? ஃபேமிலி அமையக்கூடிய 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஃபேமிலி அமையாம தடுத்து கொண்டிருக்கிறார் அர்த்தம். அதற்கப்புறம் மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதியான சூரியனே. அவரு போய் தித்தியுடைய லக்னாதிபதி கூட போய் ஜாயின் ஆகிக்கிறது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஒப்பாகும். அப்ப அதை வந்து பார்க்க வேண்டும். 2வது வந்து இந்த தசை எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தசை வந்து சூரிய தசை நடக்கிறது. இப்ப இந்த சூரிய தசை நடக்கும் பொழுது சூரியன் தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் லார்டு. அப்ப ஏதாவது நடந்துருமான்னு கேட்டா 25/2/2015 இருந்து 25/2/2021 வரைக்கும் தலைகீழாக நீங்க மனைவி தேடி அலைஞ்சாலும் கிடைக்காதுன்னு அர்த்தம். இந்த பீரியட்ல தான் மேக்சிமான பிரச்சனையும் வந்து தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்சு எனிமிட்டி எல்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து சாரோ எல்லாம் வந்து நீங்களே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவும் அமைந்த ஒரு டைம் ஆகும் இந்த 6 வருடங்கள். இந்த சூரிய பகவான் தான் உங்களுடைய சார்ட்டோட பனிஷ்மெண்ட் லார்ட். அப்ப இந்த ஜாதகர் வந்து எனக்கு 25/2/2021 அப்புறம் கான்டாக்ட் பண்ணணும் திருமணம் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல. அதுக்கு முன்பாக வந்தால் 2015 இருந்து வந்திருந்தாலும் என்னோட பதில் ஒன்றாகத்தான் இருக்கும். நீங்க வந்து திருமணம்னு எங்கிட்ட கேட்கவே வேண்டாம் சார். நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, எங்கிட்ட கேட்கவே வேண்டாம். நீங்க ஜாதகத்தை கொடுத்து இதுல என்ன பிரச்சனைன்னா டகால்னு சொல்லிடுறோம். நீங்க உங்களுடைய கதையெல்லாம் எங்கிட்ட போடுறீங்க. நீங்க பாக்கி ஜோதிடர் மாதிரி நினைச்சிட்டு எங்கிட்ட வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் சாமி, நானே சொல்றேன்னு தான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்க ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்து வச்சிருங்க. ஜஸ்ட் ஒரு மேரேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா ஆலையா எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து கிளியரா பட்டியல் போட்டு சொல்லிடுவேன் அந்த மேட்டர்ஸ் ரிலேட்டட் மேட்டர் எல்லாம். ஓகேவா? ஏன்னா நம்ம போற பேட்டர்ன் அந்த மாதிரி. சூரிய தசையே வந்து பிரச்சனை தான். அதுவும் எஸ்பெஷலி இந்த சூரியன் வந்து எதை யாரு அப்படின்னா மெயினான பனிஷ்மெண்ட் லார்டு. அது ரிலேஷன்ஷிப்பை வராம தடுத்து விட்டுரும். இந்த 6 வருடங்கள் மிகப்பெரிய மாறுதல்கள், மிகப்பெரிய முயற்சிகள்லாம் நடந்தது. ஒவ்வொரு வாட்டி முயற்சிகள் நடக்கும் பொழுதும் உங்களுடைய ஆருட லக்னமும் உபபாத லக்னமும் இங்க விருச்சகத்துல இருக்கிறதுனால அங்கேருந்து 7வது இடம் அப்படிங்கிறது நான் நேற்றுக்கு சொல்லியிருப்பேன். நவாம்சம்ங்கிற வீடியோ பாருங்க. அண்ணன் ஒருத்தருடைய டோர் திறக்க வேண்டும் என்றால் இந்த 7ஆம் பாவாதிபதி, இந்த 7ஆம் இடம் ஆருட லக்னத்துல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். அந்த இடத்துலயே அந்த திருமண ரிலேட்டட் மேட்டர்ஸ் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்துல மிகப்பெரிய பிரச்சனை வரும் திருமணத்திற்காக. அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த ஜாதகர் வந்து 2015 இதே பிரச்சனையை அனுபவித்து பிரச்சனை வந்து
மரணத்துக்கு ஒப்பான நிகழ்வுகள், பிரச்சனைகள், சாரோ, டிசப்பாயின்மெண்ட், என்மிட்டி, ட்ரபுள், என்னெல்லாம் இது நெகட்டிவா வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் இதுல இந்த 6 வருஷம் நடந்திருக்கும், இனிமும் நடக்கும். நான் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே. நான் டைரக்டா சூரிய தசை நடக்குது, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ், மேட்டர் இஸ் ஓவர், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். சூரியன்ல இப்போ சுக்கிரன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அது ரிசல்ட் எங்க நடக்கும் அப்படின்னா, இப்ப கேரியர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல ஏதோ சம்திங் நடந்துகிட்டு இருக்கு, அதுலதான் ரிசல்ட் கொடுப்பாரு. உங்களுடைய கேரியர்ல இப்ப சம்திங் நடந்துட்டு இருக்கு, அதுல ஏதோ ரிசோர்சஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் இந்த 2015 இருந்து வரலாம், அவ்வளவுதான். வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது, அவ்வளவுதான். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுல என்னெல்லாம் நடந்தது, அதுல என்ன வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். சரியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எனக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. எனக்கு வந்து நீங்க கேட்டது திருமணம்னா எதனால அப்படின்னு கேட்டீங்க. நான் கிளியரா பதில் போட்டாச்சு. இதுதான் பிரச்சனை. இனிமே 2021க்கு மேலதான் என்கிட்ட வந்தா தான் ஐ வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். அது வரைக்கும் நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா சூரிய தசை, சுக்கிர புத்தி ரெண்டுமே பிரச்சனை எனக்கு நிறைந்த கிரகங்கள். வில்லன் நம்பர் 1, வில்லன் நம்பர் 3 தசை நடத்தும் போது ரிசல்ட் என்ன நடக்கும்? ரிசல்ட் என்ன நடக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரிசல்ட் நடக்காதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சந்திர பாவத்திலிருந்து 3வது பாவத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால உங்களுக்கு ரக்ஷை செய்ய வேண்டும், உங்களுக்கு ரக்ஷை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த ரக்ஷையை செய்து கொண்டு சில ரெமெடிகள் எல்லாம் செய்து வந்தால்தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். 2வது இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்லி வச்சிடறேன். ஒவ்வொரு திருமணத்திற்கு முன்பாக கடவுள் வந்து ஒரு விதையை வச்சிருப்பார். ஒரு செடி வளரணும்னா ஒரு விதை வைப்பாங்க இல்லையா? அந்த விதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதை எங்க இருக்குதோ அது பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் நடக்கும். உங்களுடைய விதை எங்க தெரியுமா போட்டிருக்காரு? 12வது பாவத்துல. போதுமா? 12வது பாவங்கிறது பார்ட்னர். சுத்தி சுத்தி வந்தாலும் பார்ட்னர் கிடைக்காதுங்கிறதா அவர் எழுதி வச்சிருக்கிறது. யாரு? மேல இருக்கிற ஒருத்தர். அதனால ஜோதிடர்கிட்ட எத்தனை ஜோதிடர்கிட்ட நீங்க வேணாலும் போங்க, எல்லாருமே வந்து ஃபால்ஸா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எங்கிட்ட நடக்காது. நான் வந்து விதையை பார்க்கக்கூடிய ஆள். ஒவ்வொரு மேரேஜினுடைய ஆக்டுக்கும் வந்து விதை என்பதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதை எங்க விதைத்திருக்காருன்னு தெரியணும் உங்களுக்கு. அந்த விதை எங்க இருக்கிறதோ அந்த விதையின் பேசிஸ்ல தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கிறது கண்ணன். கல்யாணம் நடக்கிறதுக்கான பல விதமான முட்டுக்கட்டைகள் இருக்கு. ஏன்னா பார்ட்னரே கிடைக்க மாட்டாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ நீங்க வந்து எத்தனை வாட்டி நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாலும் என்னுடைய பார்வை மொத்தமே இந்த இடத்துலதான் இருக்கும். எங்க? 12வது பாவத்துல தான் இருக்கும். அது வந்து உங்களுடைய லேர்னிங் கூட அமைந்து விட்டது. அதாவது பார்ட்னர் தேடி தேடி அந்த பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஒரு மாயை அதாவது பார்ட்னர் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு மாயை வந்து உங்களுக்கு கிடைத்து விட்டது. அந்த உங்களுடைய ஆத்மாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கி விட்டது என்பதுதான் உண்மை. உங்களுடைய இன்னர் ஆத்மா இருக்கு இல்லையா? அந்த ஆத்மா கிட்ட டச் பண்ணி கேட்டீங்கன்னா கூட அது சொல்லும், ஐயோ போதுமடா சாமி, நிறைய கத்துக்கிட்டேன் அப்படிங்க. அந்த மாதிரியான கற்றுதல் உங்களுக்கு இந்த விதையின் மூலமாக போடார் கடவுள். ஏன்னா அது வந்து ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். அது நீங்க பார்ட்னர் சுத்தி சுத்தி வந்தாலும் பார்ட்னர் அமைகிற மாதிரி இருக்கும், ஆனா லாஸ்ட் மினிட்ல கைவிட்டு போயிடும். ஏன்னா விதை எங்க இருக்குங்கிறது பார்த்து ஒருத்தர் இந்த ஜோதிட கம்யூனிட்டியில எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து இந்த விதையை கண்டுபிடித்து கலத்தை சொல்லிட்டாங்கன்னா நீங்க எங்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிருங்க. உங்களுடைய விதை, கல்யாணத்திற்கான விதையை இங்க 12வது பாவத்துல வச்சாங்க. அது கரெக்டான பாவமான்னு கேட்டீங்கன்னா நல்ல பாவம் கிடையாது. அதுல சந்திரன் வந்து எங்க போய் உட்காந்துருச்சு? மரணகாரக ஸ்தானத்துல உட்காந்துருச்சு. இதுதான் பிரச்சனை. ஏன்னா திருமணம் என்ற பெயர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான மனைவி வந்து இறந்து விடுகிறார். அப்ப எப்படி இருக்கும் நிலைமை? கல்யாணத்துக்கு வேண்டிய பொண்டாட்டி கிடைக்கணும்னு தேடிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி சொல்ற நான் வந்து செத்து போயிட்டேங்கிறான். அப்ப நம்ம வந்து செத்து போன பொண்டாட்டியை நம்ம தேடிட்டே இருந்தோம்னா கிடைப்பாங்களான்னு கேட்டேன்னா கிடைக்கவே மாட்டேன். அதுதான் பிரச்சனை உங்களுக்கு, தெரியுதுங்களா? அப்போ பஞ்சனை என்கிற அந்த ஸ்தானத்தை முற்றிலுமாக அழித்திருக்கிறார் கடவுள்ங்கிறது தான் உண்மை உங்களுடைய ஜாதகத்துல. சில சமயம் வந்து உண்மை வந்து ரொம்ப பயங்கரமான வலியை கொடுக்கும். பட் அதை உண்மையை தெரிந்து கொண்டு நம்ம சமாதானப்படுத்துவது வந்து அதை விட இம்பார்ட்டன்ட் வேற எதுவுமே இல்லை. சில நேரத்துல வந்து உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கசப்பை வந்து நீங்க வந்து ஒன்ஸ் மெடிசன் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கசப்பா இருக்கும். அது எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அது பழகிரும். அதுதான் லைஃப் ஆல்சோ. சம்டைம்ஸ் அஸ்ட்ராலஜி ஆல்சோ அது மாதிரி தான். ஏன்னா அஸ்ட்ராலஜில நிறைய பேர் வந்து இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாதி ஏதோ ஜஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசம் கோர்ஸ் படிச்சுட்டு வந்துடுறது. நான் எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனா பார்த்து சொல்லுதல் என்பது
நாட் சோ ஈஸி. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸி கிடையாது. பின் பாயிண்ட் அக்யூரேசில சொல்லணும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் எங்க பிரச்சனை அப்படின்னு. அதனாலதான் எங்களுடைய மெத்தட்ல வந்து 3 லேயர்கள் வச்சிருக்கோம். என்ன லேயர்னு கேட்டீங்கன்னா, முதல் லேயர்ல நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், பிளைன் ஜாதகத்தை கொடுங்க, பிரச்சனையே நீங்க சொல்ல வேண்டாம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, இந்த ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்ல வந்து கிளியரா இல்ல ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்ப உங்களுடைய ஜாதகத்தை நான் என்ன சொன்னேன், எடுத்தோடனே அந்த முதல்ல எடுத்தோடனே பிரச்சனை எங்க இருக்கு, லக்னத்துலன்னு சொல்லிட்டேன். லக்னம்ங்கிற மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல இருக்கு பாதம் இல்லையா? அப்ப அது எடுத்தோடனே அங்கதான் ப்ராப்ளம்ட்டேன். ரெண்டாவது, 1ஆம் பாவம்ங்கிறது 7ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட்னால லக்னத்திலே ஸ்டார்டிங் ஆயிருச்சு. அது ஓகே, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாடி பர்சனாலிட்டியில ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வில்லன்கள் 3 பார்த்தோம். அவங்க எல்லாருமே திருமணத்திற்கான பாவத்திற்கு ஒப்பாக நிற்கவில்லை. அதுல ரொம்ப முக்கியமான கிரகமாகிய சூரியன் உங்களுடைய திருமணத்தினுடைய அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்து விட்டார். இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, அந்த விதையை வந்து 12வது பாவத்தில் வைத்தார்கள். அந்த விதையினுடைய நாயகன் சந்திரன் வந்து மரணப்பட்டு விட்டார். அப்படிங்கும் போது நம்ம கல்யாணம் தேடிட்டு இருக்கிற அந்த பார்ட்னர் வந்து இறந்து விடுகிறார் உங்களுக்கு. அப்ப இந்த பார்ட்னரே இல்ல, உலகத்திலே இல்லாத பார்ட்னர் எங்க இது கொண்டாடுறது? அப்ப அது இல்ல. அதனால வந்து தேடி 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 நம்ம அழுத்ததுதான் மிச்சம். அது அந்த சூரிய தசையை நடக்கும் பொழுது அது வந்து அந்த திதியை அதாவது புதன் அப்படிங்கிற அந்த திதியை வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஏரியாவே வந்து உங்களுக்கு டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அதுதான் உண்மை. ஓகே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய எனக்கு உள்ள கர்மங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.